ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே காலையிலே எழுந்து சரி டீ வைக்கலாம் அப்படின்ட்டு பால் ஊற்றி வச்சேன். டீ ஒரு பக்கம் போட்டுட்ருந்தேன். சரி அதுக்கப்புறம் டிஃபன் வேறு என்ன செய்யுதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்குள்ள சரி பாதாம் ஊற வச்சுருந்தது, அதை அதையும் உரிச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் நான் உரிக்கிறேன்னு சொல்லிட்டு உரிச்சிட்டு இருந்தா சரின்ட்டு நான் விட்டுட்டு டீ கொதித்த பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து நான் வடிகட்டிட்டு வெளியில் போய் எப்பயுமே ஒரு 10 நிமிஷம் உட்காந்து குடிப்பேன். அதே மாதிரி உட்காந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் என்ன செய்யலான்னு தான் மாவு இருக்குது, இருந்தாலும் டெய்லி இட்லி தோசை அது மாதிரி இருக்கேன்னு சொல்லிவிட்டு சரி பாஸ்தா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்தா தான் செய்யலான்னு சொல்லிட்டு வேக வச்சேன். பாஸ்தாக்கு காயெலாம் போடலை, ஏன்னா சிம்பிளாக அப்படியே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு முட்டை போட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். இது கோதுமை பாஸ்தா தான். இது சாப்பிட்லாம். இது கோதுமை பாஸ்தா கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்கும், ரொம்ப நேரம் வேகிற மாதிரி இருக்கும். இதுவே மைதா பாஸ்தானா உடனே வெந்துடும். ஆனால் இது கொஞ்சம் ஹெல்த்தின்றதுனால நான் இதை தான் வாங்கி யூஸ் பண்ணேன். நேற்று ஈவினிங் மார்க்கெட் போயிருந்தேன். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீன், சங்கரா மீன். சரி வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா காலையில் போய் வாங்கினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் அது ஃப்ரீசரில் வைக்க கொஞ்சம் கட்டியாயிருச்சு. அப்படியே மீன் குழம்புக்கும் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். மீன் ஆஞ்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உடனே குழம்பு தாளித்து விட்டுடலாம் அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு பாஸ்தாவும் அப்படியே செஞ்சிட்டே இருந்தேன். பாஸ்தாவுக்கு நல்லா இது கொஞ்சம் நேரம் ஆகும் வேக, அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் தாளித்து விட்டுட்டேன். எதுவும் போடலை, வெறும் முட்டை தான் போட்டேன். வெங்காயம் தக்காளி போட்டு முட்டை போட்டேன், நல்லா இருந்துச்சு. இது மாங்காய் போட்டு நான் மீன் குழம்பு வச்சேன். மாங்காய் ஒருத்தவங்க கொடுத்தாங்க, நல்லா இது பழ மாங்கான்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சரி மீன் குழம்புக்கு போட்டால் நல்லா இருக்குமேன்னு கொஞ்சம் கட் பண்ணி போட்டேன். பாதி தான் போட்டேன். வாசம் நல்லா இருந்துச்சு. இதில் நான் கொஞ்சம் மீன் எடுத்து குழம்புக்கும் ஒரு 5 மீன் மட்டும் வறுக்கிறது ரொம்ப யாரும் சாப்பிட மாட்டாங்க, குழம்புல இருக்கிறது தான் சாப்பிடுவாங்க. அதனால் குழம்புல நிறைய போட்டு வச்சேன். ஏன்னா மீதி இருந்தால் கூட நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சரின்ட்டு அப்படியே போட்டு குழம்பு வச்சது நல்லா வாசமாக இருந்தது. அந்த மீன் குழம்பு வைக்கும் போது நம்மளுக்கு மாங்காய் கிடச்சதுனால கரெக்டாக நான் போட்டு வச்சேன், நல்லா இருந்துச்சு. இப்போ மீன் நான் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன், அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இப்போ அதையும் எடுத்து சரி வறுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வறுத்துட்டேன். எப்பவுமே சூடாக தான் வறுப்பேனாங்க. இப்போ தோசைக்கல்லில் நான் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு 5 மீனையும் போட்டு சிம்மில் வச்சுட்டேன். அது லைட்டாக அப்படியே ஃப்ரை ஆகட்டும் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே கொஞ்சம் பசி எடுக்குது அப்படின்ட்டாங்க. அதனால் என்ன பண்ணேன், சாப்பாடு போட்டு மீன் குழம்பு மட்டும் வச்சு ஊற்றி கொடுத்தேன். சரி மீன் வறுந்த பிறகு கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வேகமாக திருப்பி வச்சு சரி 2 பக்கம் போட்டு வச்சேன். ஆனால் மீன் சாப்பிடவே இல்லை. ஏன்னா ஈவினிங் சாப்பிட்டுக்கிறேன் ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பு மீன் தான் பிடிக்குன்றதுனால மீன் குழம்புல இருக்கிறதே சாப்பிட்டாங்க. இருந்தாலும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன், ஆனால் சாப்பிடல. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இது தான். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சிம்பிளாக தான் இருந்துச்சு. மீன் சாப்பிட்றது நல்லதுன்றதுனால இப்போ அடிக்கடிக்கு நான் மீன் எடுத்துக்கிறேன். ஓகே பாய்.